ராமா சரணம்னு சொல்றதுக்காக வருகிறார். அரக்கன் தானே, பிராட்டிய பிரித்த பாபியான ராவணனுடைய தம்பி தானே. சரி, இவ்வளவு நேரம் அங்க இருந்துட்டோம், வர்றவன் ஒரு தரம் ஒரு முழுக்கு போட்டு விட்டு குளித்து விட்டு வந்து ராமா சரணம்னு சொல்லக்கூடாதா? இதுக்கு ஒன்றும் குளத்தை கூட்டையை தேடின்னு பேர போக வேண்டாம். கீழேயே தான் இவ்வளவு பெரிய கடல் இருக்கே, கடலை தாண்டி தான் பறந்து வருகிறான். அப்படியே இறங்கி ஒரு முக்கு போட்டு விட்டு போய் ராமா சரணம்னு சொன்னார்னால் ஒரு நிமிஷம் கூட அவன் குளிச்சதாவே தெரியலையே. அதனாலே சரணாகதியை அரக்கனும் பண்ணலாம், வந்திருக்கிற கடற்கரையிலும் பண்ணலாம், குளிக்காமலும் பண்ணலாம், யாரும் பண்ணலாம், எங்கும் பண்ணலாம். ராமன் வந்திருக்கிற இடத்துல ராமேஸ்வர திருப்புல்லாணி கரை, அங்கதானே விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணார். நாம எங்கேயான கடத்தெருல நம்ம உறவுக்காரர் ஒருத்தரை பார்த்து வீட்டில் இருக்கிற கல்யாண பத்திரிகையை அந்த கடையில பார்த்து அவரை கொடுத்து அழைச்சிட்டு வாங்க, நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவா? போற வர்ற இடத்துல பார்த்து கொடுத்தான், இதுதான் மரியாதையான்னு அடுத்த நிமிஷம் கேட்பான். ராமன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா, நீ அயோத்தியில வந்து சரணாதி பண்ணியிருக்கணும், நான் எங்கேயோ வந்து தங்கி இருக்கிற இடத்துல நீ சரணம்னு வரியே, இது நியாயமானு கேட்டாரன்னா? உனக்காகத்தான் விபீஷணா அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், வேற எதற்காகவும் நான் வரல. விபீஷண சரணாகதி தான் ராமாயணத்திலேயே முக்கியமான கட்டம். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. அவன் ஒன்றும் பரீட்சை பண்ணி பார்த்துன்னு வரல, வெள்ளை கொடியை பறக்க விட்டு கொண்டு ராமன் அடைக்கலம் கொடுப்பாரான்னு பரீட்சை பண்ணி பார்த்து வரவில்லை, ராமன் கொடுப்பார் என்கிற உறுதியோடு வந்தார். வந்த இடத்துல சரணாகதி, ராட்சசன் சரணாகதி, பிராட்டிய பிரித்த பாப்பியனுடைய தம்பி சரணாகதி, யாரும் பண்ணலான்னு தெரிஞ்சு போச்சு. எப்போதும் பண்ணலாமா? மீண்டும் யாரும் பண்ணலாம். யானை பண்ணலையா? இவ்வளவு நேரமாவது அரக்கனை பத்தி சொல்லினேன். ஒரு கஜேந்திரம்ன்ற யானை முதல வாயில அகப்பட்டு கொண்டது. நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடர நீக்காய் என்ன கூப்பிட்டதுன்னா விலங்குக்குன்னு தான் போனார். விலங்கு கூப்பிட்டதுக்கு போகிறார், அரக்கன் கூப்பிட்டதுக்கு ஓடி வருகிறார். திரௌபதி வீட்டுக்கு விலக்காக இருந்த நாளில் சரணாகதி பண்ணார். நான் ரஜஸ்வலையா இருக்கேன், என்னை பிடிச்சி இழுத்துன்னு போகாதேன்னு துச்சாதன இடத்துல சொன்னான். 3 நாள் நான் தீட்டா இருக்கேன், இப்ப என்னை இழுக்காதேன்னு வேணும்னு இழுத்துன்னு வந்தான். அப்படியே தான் கண்ணனை கூப்பிட்டாள். நான் பெண்ணாயிற்றே, ராஜசபையாயிற்றே, வீட்டுக்கு விலக்காக இருக்கிறேன்னு எதுவானா பார்க்க முடியுமான்னா? அவர் தான் சரண்யன், நான் தான் சரணாகத்தனால் கிடைச்ச வாய்ப்புல திருவடியில விழுந்துட வேண்டியதான். அங்கேயும் சரணாகதி பலித்தது. அதனால இன்னார் இணையார் இல்லை, எந்த இடத்துல இல்லை, யாருக்கும் கிடைக்கும், யாரும் சரணாகதி பண்ணலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, ராமன் திருவடியில பண்ணணும். அதுக்கு நீ எதிர்த்து வீட்டுக்காரர் சுலபமா உட்காந்துருக்கார், பக்கத்து வீட்டுக்காரர் உட்காந்துருக்காருன்னு அவர் காலெல்லாம் போய் பிடிக்க முடியாது. அதனாலதான் சொல்றச்சேவே விபீஷணன் நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய. உலகம் முழுக்க ஒருத்தன் திருவடிகளை பற்ற முடியும்னால் ராமபிரானுக்கே உண்டான பெருமை. அதுவும் சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனை பற்றிட்டோம்னால் குறவே இல்லை. 3 பேர் எடுத்துன்னு பார்க்கலாமா? ராவணன் ஆசைப்பட்டான், சூர்பனகையும் ஆசைப்பட்டாள், விபீஷணனும் ஆசைப்பட்டான். 2 பேருக்கு தோல்வி, ஒருத்தருக்கு வெற்றி. இதுல சூர்பனகைக்கு காது மூக்கு அறுபட்டது, ராவணனுக்கு தலையே போய்விட்டது. நல்ல வேளை விபீஷணனுக்கு பெரிய வாழ்வு. எங்க தப்பாச்சு யோசிச்சு பாருங்க. சூர்பனகை சீதையை விட்டு ராமனை மட்டும் ஆசைப்பட்டாள், தப்பு. ராவணன் ராமனை விட்டு சீதையை மட்டும் ஆசைப்பட்டான், தப்பு. விபீஷணன் சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனை ஆசைப்பட்டான், பெற்றே போனான். அதனாலதான் கோவிலுக்கு போகிறச்சே கூட தாயார் சன்னதிக்கு போய் ஆண்டாள் சன்னதிக்கு போய் பிராட்டியை பிரார்த்தித்து கொண்டு நீ தான் எங்களுக்கு சிபாரிசு பண்ணணும்னு கேட்டுட்டு போனோம்னா தான் காரியம் நடக்கும். இந்த 3 பேருக்குள்ள பாருங்களேன், 3 பேர் 6 அண்ணன் தம்பி அக்கா தங்க. ராவணன் சூர்பனகை விபீஷணன் 3 பேரும் ஒரே அண்ணன் தம்பி அக்கா தங்க தானே. அவர்களுக்குள்ள இவ்வளவு புத்தி வேறுபாடு இருக்குன்னால் அவனவனுக்கு புத்தி மாறும், அவனவனுக்கு மனசு வேறையா இருக்கும். அவனவன் வந்த வழி கர்மம். இதுல அண்ணனாவது தம்பியாவது அக்காவாவது தாயே தந்தையென்னும் தாரமே கிளை மக்களென்னும் நோயே பட்டொழிந்தேன் திருமங்கியாழ்வார் திருவேங்கடவனிடத்தே ஸ்ரீனிவாச பெருமானிடத்துல சரணாகதி அனுஷ்டிக்கிறார். போருன்னம் பட்ட பாடலாம். யாரும் எனக்கு நல்லது செய்யல, பெற்றார் பெற்றொழிந்தார். பெற்றவர்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டா, உற்றவர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டா. ஆனா கடைசி வரைக்கும் இருந்து ரட்சித்து உன் திருவடியில் சேர்த்து கொண்டது நீதானேன்னு கேட்கிறார் திருமங்கியாழ்வார். அதனால விபீஷணனுடைய சரணாகதியை பார்த்தாலும் யாரும் பண்ணலாம், திரௌபதி பண்ணதை பார்த்தாலும் யாரும் பண்ணலாம். இப்படி பல இடங்களிலேயும் தெரிகிறது. அதனால இன்னார் இணையாருன்னு நினைச்சுக்க வேண்டாம், யாரும் சரணாகதி பண்ணலாம், எப்பவும் பண்ணலாம், எந்த காலத்திலும் பண்ணலாம், எந்த தேசத்திலும் பண்ணலாம், எந்த பயனுக்காகவும் பண்ணலாம். இன்னத்துக்கு தான் சரணாகதின்னு இல்லை.
தர்மபுத்திரன்லாம் கண்ணனிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்தனர். உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சிருக்கும். காட்டில் 12-13 வருஷம் இருந்தார்கள் இல்லையா? சொக்கட்டான் ஆட்டத்தில் சூதாட்டத்தில் தோத்து போயிட்டா. அதனால காட்டுக்கு போகணும்னு அனுப்பிச்சுட்டான். காட்டில் இருக்கிறச்சே அவர்களை பார்க்கறதுக்கு நிறைய ரிஷிகள் வருவார்கள். அப்போ வந்தவர்கள், தர்மபுத்திரா உனக்கு ஒரு பெரிய லாபம், கண்ணனே உன் கூட இருக்கார், எல்லாருமா சேர்ந்து கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு ரிஷி அவனுக்கு உபதேசம் பண்றார். உடனே இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு தெரியுமோ? திரௌபத்யா சகித சர்வே நமஸ்சக்ரு ஜனார்தனம். திரௌபதியோடைய கூட ஜனார்தன பெருமானே ஐவரும் நமஸ்கரித்தார்கள்னு இருக்கு. சரணாகதி பண்ணினார்கள் அங்க இல்ல. திரௌபத்யா சகித சர்வே நமஸ்சக்ரு அப்படின்னா நமஸ்காரம்ங்கிறது தான் சரணாகதி. இந்த கையை கூப்பிடுறோம், 2 கால்களையும் கூப்பிட்டோம். கையை கூப்பிட்டோம்னால் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. கையை கூப்பிட்டோம் பார், என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லைன்னா நீ தான் செஞ்சாகணும்னு அர்த்தம். என்கிட்ட இருந்தா கொடுத்து வாங்கிட்டு போவேன், நான் தான் இல்லைங்கிறேனே. அதுக்கு தான் கையை கூப்பிடுறோம். கால் 2ஐயும் சேர்த்துட்டோம்னால் போக்கிடம் இல்லைன்னு அர்த்தம். காலை பிரிச்சாத்தானே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவேன். ராமா நீ இல்லேன்னு சொன்னியானா அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு என் காலே எழும்பலை, எனக்கு போக்கிடம் இல்லை. இதைத்தான் ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வம்னு சொல்லுவார்கள். அடியேன் அகிஞ்சனன் அகதி. கையில சமர்ப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை, போக்கடமும் எனக்கு கிடையாது. அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் வேறு புகழே அற்றவனான நான் உன் திருவடிகளை பற்றுகிறேன். இதுதான் சரணாகதியினுடைய தத்துவம். அனன்யசாத்தியே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததே கோபாயதாயாஞ்சா பிரபத்தி சரணாகதி. எந்த பலத்துக்கு பண்ணலாம். திரௌபதி எதற்கு சரணாகதி பண்ணாள்? ஆடை வேணுங்கிறதுக்கு தானே. புடவையை பிடுங்குறாங்கிறதுக்காக சரணாகதி. தர்மபுத்திரன் ராஜ்யம் வேணுங்கிறதுக்காக சரணாகதி. இப்படி ஒத்தொத்தர் ஒன்றுத்துக்கு. விபீஷணன் எதுக்கு சரணாகதி பண்றார்? அவர் வேற ஒன்றும் ஆசை இல்லை. ராம கைங்கரியம் வேணும், ராமனுடைய அனுகிரகம் வேணும், அவனுக்கு எப்பவும் தொண்டு செய்ய வேண்டும். இதற்காக அவர் பண்ணின சரணாகதி. இப்படி ஒத்தொத்தர். உத்தர சரணாகதி பண்ணா. பரீட்சித்து உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருக்கிறச்சே அஸ்வத்தாமா அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அது உள்ள போய் கலக்கிறது. இது எனக்கு காப்பாற்றி கொடு, இந்த குலத்துக்கு வாரிசு வேணும்னு சொல்லி அவ சரணாகதி பண்ணான். அதனால குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக சரணாகதி பண்ணலாம். யாரும் பண்ணலாம், எங்கேயும் பண்ணலாம், எந்த பையனுக்கும் பண்ணலாம். ஒன்னே ஒன்று சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனிடத்தில் தான் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் சரணாகதிக்குண்டான சிறப்பு. எப்போதும் யாரும் எங்கும். இதை கண்ணன் சொல்லும்போது தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத. அந்த பிரம்மத்தையே, கண்ணனாகிற பிரம்மத்தையே சரணமாக பற்று. இதையும் பற்று அதையும் பற்று இல்லை. நான் ஒரு இடத்துல ஆற்றுல விழுந்துட்டேன், வெள்ளம் அடிச்சுன்னு போகிறது. தெப்ப கட்ட கிடச்சிதுன்னா சரின்னு பிடிச்சுன்னு விடுவேன். இல்லை ஒன்றும் நான் கையில் துடுப்பு போடணும், சக்தி இல்லையா, யாரோன்னு என்னை கூப்பிட்டாகணும். இதை பாதி பிடிச்சிருந்து அதை பாடித்து பிடிச்சி இந்த ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்னு சொல்கிறோம் பாருங்க. அதை மட்டும் சரணாதியில் பண்ணவே கூடாது. ஒன்றும் நம்மளை மொத்தத்தையும் விட்டுட்டு அவர் திருவடிகளேன்னு பிடிச்சிக்கணும். இல்லையா ஒழுங்காக நம்ம முயற்சி என்னான்னு பார்க்கணும். இதில் பாதி அதில் பாதினால் கடைசியில் யார் காரியம் பண்ண போகிறான்னு தெரியாமல் விட்டுடுவோம். கையில் ஒரு பாத்திரத்தை வச்சுருந்தேன், பால் இருக்குது, அதை அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுக்க போனேன், இருக்கட்டுமே நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னார். இல்லை இப்போ தான் சாப்பிடுங்கன்னே. இல்லை 5 நிமிஷம் கழிச்சு வாங்குறேன்னார். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன ஆகும் தெரியுமோ? நான் இல்லை இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லி அவர் இப்போ எங்கிட்ட சொன்னால் பாத்திரம் கீழே வந்து பால் கீழே கொட்டும். நானும் பிடிக்கல அவரும் பிடிக்கலன்னா. அதனால் இது ரெண்டும் கெட்டானாக இல்லாமல் அனன்யசாத்தியே சுவாபீஷ்டே. நல்ல சரணாகதியில் மிக முக்கியம் மகாவிஸ்வாசம். கண்டிப்பாக பெருமான் உறுதியாக நம்மை ரட்சித்து விடுவார் என்கிற நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அப்படிங்கிற விஷயம் சரணாகதியை பற்றினது. எப்படி ஹனுமான் சரணாகதி சாஸ்திரத்தை வெளியிட்டார்? அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே. கண்ணன் கீதையில சொல்லும்போது எல்லா தர்மங்களையும் விடு, மாமேகம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே பற்றுன்னு சொன்னாரா? மற்ற தர்மங்களையும் பற்றி கொண்டு என்னையும் பற்றாதே. ஒன்றும் நீ பற்றுகிற தர்மத்தை பற்றி வா, இல்லை அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் பற்றுகிறத நோக்கி வா. 2 நாள் இது நல்லது செய்யுமா அது நல்லது செய்யுமானே தெரியாமல் போடும். ஹனுமான் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். இப்போ கீழே ஒரு விஷயம் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுங்கோ. சரணாகதி பண்ணுங்கள்னு பாண்டவர்களுக்கு சொன்னபோது நமஸ்காரம் பண்ணினார்கள்னு சொன்னேன்னா, சரணாகதி பண்ணார்கள்னு இல்லை, உபதேசம் சரணாகதி பண்ணுங்கன்னு இருந்தது. ஆனால் அவர்கள் பண்ணது நமஸ்காரம். கைகூப்புதல்ங்கிறது அஞ்சலின்னு சொல்கிறோம். வணக்கம், நமஸ்காரம், நமஹா நமஹா நமஹா, நமோ நாராயணாய, நமோ வாசுதேவாய, நமோ விஷ்ணவே. நமஹான்னா என்ன? எல்லா இடத்துலையும் பலகையில் அறிவிப்பு எழுதியிருக்கு சுவாமி.
நமஹா நமஹான்னு எந்த கோவிலுக்கு போனாலும் ஓம் நமோ நாராயண போட்டிருக்கு, நமஹா நமஹான்னு எழுதியிருக்கு. அது என்னது? நான் மகா, எனக்கு நான் அல்லேன், நான் உனக்குரியவன். நமோ நமஹா. மகான எனக்குன்னு அர்த்தம். நான் மகான எனக்கல்லேன்னு அர்த்தம். நான் இல்லேன்னு அர்த்தம். மகா எனக்குன்னு அர்த்தம். அந்த ஆறாவது வேற்றுமை உருவு ஷஷ்டி. நான் மகானால் நான் எனக்குரியவன் அல்லேன். இறைவா, நான் எப்படியும் உனக்கு சொந்தக்காரன் தானே, உன்னுடைய சொத்து தானே. சொத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முதலாளி தான். சொத்து ஒருத்தர்கிட்ட 2 காணி நிலம் இருக்கு. நிலமா தன்னை முதலாளிகிட்ட இருக்கணும்னு காப்பாத்திக்குமா, இல்ல முதலாளி நிலம் தங்கிட்ட இருக்கணும்னு காப்பாத்திக்கணுமா? அவர் தானே முயற்சி எடுக்கணும். அதுக்கு தெரியாது, நிலத்துக்கு தெரியாது. ஒரு கால் அங்குல நிலத்தை யாரான்னு எடுத்துன்னு போயிட்டா முதலாளி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறார். செலவு என்ன? 15 லட்சம். நிலத்தோட விலை என்ன? 1 லட்சம். ₹1,00,000 நிலத்துக்கு 15 லட்சம் செலவழிச்சிடறேன். என்னது இதெல்லாம்? பெருமை சமாச்சாரம் சுவாமி. குலங்குலமா நாங்கள் வச்சுட்டு இருக்கோம், இந்த நிலத்தெல்லாம் விட முடியாதுங்கிறடா. இந்த நிலத்துக்கு நமக்கு எத்தனை நாள் சம்பந்தம்? பிறந்த நிலைன்னு சம்பந்தம். பல பேருக்கு பல நிலங்கள் இருக்கிற இடம் கூட தெரியாது, ஆனா ஓடின்னு இருக்கு. ஆத்மாங்கிற ஒரு நிலம் பெருமானுக்கு எத்தனை நாளா சொத்து, அனாதி காலமா சொத்து. இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்யோவேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. 13வது அத்தியாயம் தொடங்கிறது. கண்ணன் சொல்றார், இந்த ஆத்மா தான் எனக்கு சொத்து அர்ஜுனா. சரீரம் ஆத்மாவுக்கு சொத்து, அந்த உடம்போட சேர்த்த ஆத்மா எனக்கு சொத்து. என் சொத்தை நான் ஒரு நாள் விட்டே கொடுக்க மாட்டேன். சொத்து பறி போறதுன்னு உடனே அடிச்சு பிடிச்சு தானே வாங்கிட்டு வருவோம். யாரானு பிச்சை எடுத்து வாங்கிட்டு வருமா? யோசிச்சு பாருங்க. ஆனா நாராயண உத்தர் தான் அதை பண்ணார். தானே வாமனமூர்த்தியா குள்ளமா வடிவத்தை எடுத்துட்டு இந்த சொத்தை மகாபலி எடுத்துன்னு போயிட்டான், நீ 3 1 அடி காட்டுக்கிறியா அப்படின்னு சின்ன காலை காட்டி அவனை ஏமாத்தி 3 அடி மண்ணை வாங்கி கிடுகிடுன்னு திருவிக்கிரம அவதாரம் பண்ணி உலகத்தை எல்லாம் தாவி அளந்து மீட்டுண்டாரேனால் அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய நியாயம் என்ன தெரியுமோ? தன் சொத்து பறிபோறதுன்னா பிச்சை எடுத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார்னு அர்த்தம். எப்படியா இருந்தாலும் அதை திரும்பி கொண்டு வந்துருவார். நான் அவருடைய சொத்துன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் தேவை. நான் அவர் சொத்துன்னு தெரிஞ்சுக்க என்னை விடவே மாட்டாரே. ஒண்ணுமில்லாத ஒரு பூமியை பிச்சை எடுத்து திருப்பி கொண்டு வருவார். ஆத்மாங்கிற இந்த வசதியான வஸ்துவை என்னைக்கான அவர் விட்டு கொடுத்துருவாரா? இது தெரிய தெரிய அவர் நிச்சயம் நம்ம கைவிட மாட்டார். அதனாலதான் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே பற்று, நான் உன்னை ரட்சிக்கிறேன்கிறார். அது தெரிஞ்சதுன்னா நமஹா, நான் என்னுடையவன் அல்லேன், நான் உன்னுடையவன். நமஹானா வணக்கம் நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம். இல்லை நமஹானா நான் எனக்குரியவன் அல்லேன்னு ஒரு அர்த்தம். இதைத்தான் அஞ்சலின்னு சொல்றோம். அஞ்சலி ஹஸ்தத்தோட இருங்கோ, கை கூப்புங்கோ, ஒரு அஞ்சலி பண்ணுங்கன்னு சொல்லலையா? பொதுவாக இந்த சப்தத்தை நம்ம ஆறான்னு பேட்டாள்னா நம்ம அஞ்சலி செலுத்தினார்கள்ன்றதை மட்டும் வச்சுட்டு இருக்கோம். அங்கே மட்டும் வச்சுக்க வேண்டாம், அங்கேயும் உண்டு. ஆனால் அதுக்கு மட்டும் இல்லை. அஞ்சலின்னா கை கூப்புறது. அதுக்கு என்ன ஆழமான அர்த்தம் தெரியுமோ? அம் ஜலயதீதி அஞ்சலிஹி. ஆ என்றா பரமாத்மாவை சொல்லும், பகவானை சொல்லும். ஆங்கிற எழுத்து அகர முதல எழுத்தெல்லாம் இல்லையா? திருக்குறள் முதல்ல இருக்கிறச்சேவே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருக்குறள் எல்லாம் ஆன்மீகம் சொல்லியிருக்கான்னு, ஆன்மீகம் தான் சொல்லியிருக்கு. அது என்ன ஆன்மீகம் சொல்லியிருக்கான்னு வேற கேட்டா இருக்கிறதே அதுதான் இல்லையா? அப்படியே பார்த்தா பேருந்துகள்லாம் வேற இருக்கேன்னா ஒன்றும் இல்லை. இதே ஸ்லோகம் தான் எங்கேயும் எழுதியிருக்கு, இதே குறள் தான் எங்கேயும் எழுதியிருக்கு. அதை பார்த்து பண்ணிலேருந்து நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா இன்னொருத்தர் நம்மளை குழப்பியிருக்க முடியாது. நாம் படிக்கலைன்னா யாரோ ஒருத்தர் வந்து குழப்பிட்டு தானே போவார். இந்த நிலம் யாருது? அவர் ஒழுங்காக உழுதுன்னு இருந்தாருன்னா யாரும் வந்து வேலி போட மாட்டா. இவர் உழலே 10 வருஷமா வெறுமை போட்டு வச்சிருக்காருன்னா யாரோ ஒருத்தன் வந்து உட்காரத்தான் பார்ப்பான். அதுபோல் நம்ம நிலம் நம்மளுது, நம்ம இதிகாச புராணம் நம்மளுது, நம்ம சம்பிரதாயம் நம்மது. இதை புரிந்து கொண்டு நாம் ஆசையாக வாசிச்சுட்டோன்னா யாரும் வரமாட்டா. நம்ம தானே படிக்கணும். ஆஹா, ஆ என்கிற எழுத்து பகவானை சொல்லும். ஏன் அது சொல்றது தெரியுமோ? உலகத்துக்கே படைக்கிறவன், படைப்பாளிங்கிறதுக்காக தான் ஆகாரம் பகவானை சொல்றது. அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்களுக்கெல்லாம் எது மூலம் காரணம்? ஆ. ஆலேருந்தானே எல்லா எழுத்தும் பிறந்தது. அதை போல உலகத்துக்கெல்லாம் எது மூலம் காரணம்? பகவன் முதற்றே உலகு. பகவான் தான் முதல் காரணம், முற்றும் காரணம். ஆ எழுத்துக்கெல்லாம் காரணம், உலகத்துக்கெல்லாம் பகவான் காரணம். அதனால ஆ என்னும் எழுத்து பகவானை குறிக்கிறதுன்னு அவர் எழுதியிருக்கார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதனால ஆங்கிறது பகவானை சொல்லும். அம் அடுத்த எழுத்தை சேர்ப்போம். அம்முன்னு சேர்த்தா 2வது வேற்றுமை உருவு தித்தியா விபக்தி. 2வது வேற்றுமை எது? ஐன்னு தானே அர்த்தம். ஆனா ஆங்கிலத்தில் சொல்லலை, தமிழ் சொல்லிட்டு இருக்கேன்.